ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். கூடிய சீக்கிரமே வாராகி நவராத்திரி வரப்போகுது. நிறைய பேர் வாராகி அம்மனை எதற்காக வழிபடணும், வழிபட்ட என்னென்ன பலன்கள், எப்படி வழிபடலாம் அப்படின்ட்டுலாம் எனக்கு என்கிட்ட கேட்டிருக்கேன். அதாவது இன்னைக்கு நல்ல சக்தியும் இருக்குது, கெட்ட சக்தியும் இருக்குது. ஓகே, இந்த கெட்ட சக்தியை தவறாக பிரயோகப்படுத்தி அடுத்தவங்களை காயப்படுத்துறது, வியாபாரிகளுடைய வியாபாரத்தை அடிக்கிறது, அடுத்தவன் வயிற்றில் அடிக்கிறது, அடுத்தவன் வளர்ச்சி பார்த்து வயிறு எறிகிறது, அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சொத்து ரீதியான பிரச்சனை அப்படின்னாக்க இந்த தவறான சக்தியை பயன்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ள இடையே பிளவு ஏற்படுத்துறது, நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்குறது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்குன்னு சில கும்பல்கள் இருக்கு. அவ பண்றது தவறு அப்படிங்கிறத நான் யாரு சொல்றதுக்கு, பகவான் பார்த்துப்பான். அப்போ அந்த மாதிரி யாருக்காவது தவறு செஞ்சிருந்தா ஓகே, அவ வாராகி அம்மனை வழிபட்டு, பிரத்திங்கரா தேவி, வாராகி, உங்களுக்கு யார் தோன்றதோ அவளை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஒரு நிரந்தர நிவர்த்தி கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ வியாபாரிகள் பொருளை கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வாங்கி, கடன் வாங்கி, 2 வட்டி 3 வட்டி 5 வட்டிலாம் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டாரு. வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரல. சரி, கொடுப்பாங்க 30 நாள் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள் ஆச்சு, 40 நாள், 50 நாள், 60 நாள், சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி மாதிரி போயிட்டே இருக்கு. பணம் வந்த பாடு இல்லை. சாமி ஏதாவது பண்ண, எனக்கு எப்படியாவது என் பணம் வரணும். ஏன்னா மானம் போச்சு, மரியாதை போச்சு, சர்வமும் போச்சு. சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போய் அப்படிலாம் கொடுமையை அனுபவிச்சு, ஏன்னா கொடுத்த பணம் வரல, வியாபாரத்தில் போட்ட பணம் வரல. அப்போ என்ன செய்யறது? வாராகி அம்மனை வழிபட்டு, அம்மா நீயே கதி, என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் வியாபார நோக்கத்தோட பொருளை கொடுத்துட்டேன், எனக்கு வர வேண்டிய நியாயமான பணம் அது வரலை, எப்படியாவது எனக்கு அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அம்பாளை வழிபட்டா உங்கள் கைவிட்டு போன பணம் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும். அப்புறம் தொழில் ரீதியான தடைகள். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஒரு வியாபாரிக்கு. அதாவது தூரம் இக்கரைக்கு அக்கறை பச்சான்னுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ அவனை பாரு கொழிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வியாபாரிக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஏன்னா ஆண்கள் அவங்களுடைய தன்மை என்னன்னா, யார்கிட்டையும் சொல்லி பழக மாட்டாங்க. இதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிறது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாத வேதனைகளை நீங்கள் அம்பாள் கிட்ட சொல்லலாம். அம்பாள் உங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற என்ன பரிகாரம் இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். அம்பாளை வழிபட்டு அம்பாளுடைய ஹோமத்தையோ இல்லை அஷ்டோத்தரத்தையோ மூலமந்திரத்தையோ கேட்டுண்டா உங்களுடைய அந்த பிரச்சனை தீரும். அப்புறம் குடும்பத்தில் எத்தனையோ சிக்கல்கள், துன்பங்கள் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மைவே ஆர் ஹைவே அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் நிறைய விஷயத்த தவறாக பிரயோகப்படுத்துகிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் தங்கம் வாங்கியிருக்காங்க. குடும்பத்தில் ஏதோ 4 பவுன் தங்கம் வாங்கின்னு போயிருக்காங்க வீடு கட்டுறதுக்கோ இதுக்கோ. அந்த அவருடைய மகன் இறந்துட்டான். அப்போது அந்த 4 பவுன் நகையை கொடுப்பா, ஏன்னா பிள்ளைகளுக்கு இவன் பயன்படுத்தணும், அந்த 4 பவுன் நகையை கொடுன்றதுக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி, இந்த மாதிரி அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளும் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. இது இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும். ஒன்றா இருக்கிற குடும்பத்தை பிரித்து பிள்ளைகளை அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிக்கிறது,
அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை விட்டு பெற்றவங்களை விட்டு விலகிறது, பிள்ளைகளை விட்டு விலகிறது, பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை விட்டு விலகிறது, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது வாராகி அம்மன் தான். ஸோ அது அதுக்கப்புறமா எதிரிகள் எதிரிகள் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். யந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணலாம், மந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணலாம், தந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணலாம். வசீகரணம், வித்வேஷனம், உச்சாடனம், ஸ்தம்பனம், மோகனம், மாரணம், இதுக்கெல்லாம் நிறைய தவறான விதத்தில் பிரயோகப்படுத்தி ஒரு ஒரு ஆளையோ ஒரு குடும்பத்தையோ அழிக்க முயற்சிக்கலாம். சொத்து ரீதியான பிரச்சனை, அதற்கும் வாராகி அம்மன் தான் தீர்வு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும், ஆனால் உடம்பு மட்டும் படுத்திகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வரத்துக்குள்ள அப்பாடா அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும். அந்த இன்னொரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் 100 பிரச்சனை வரும். 100 பிரச்சனையை தீர்க்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு எல்லையே இருக்காது, போயிட்டே இருக்கும். அப்போது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, வாராகி அம்மனை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம். இது இன்னொரு விதமான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினைகள், இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாராகி அம்மன் தான் வழிகாட்டுவாள். முன்வினை பயன் அப்படின்னு பலன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், கிரியமான கர்மம், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா? அந்த கர்ம வினைகளிலிருந்து நம்மளை விடுபட்டு வெளியில் கூட்டின்னு வந்து தர்மத்தோடைய பாதையில் கூட்டின்னு வருவாள். இன்னொன்று முக்கியமான விஷயம், தண்டினி தெய்வம். அதாவது யாராவது தர்மத்தை விட்டு விலகி போய் அதர்ம காரியங்களில் ஈடுபட்டு தன்னை யார் வழிபடுறாளோ அவளை துன்புறுத்தி ஏதாவது பண்ணால் தண்டிப்பா. அப்படிப்பட்ட தண்டினி தெய்வங்கள், தண்டினி தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தோஷங்களிலிருந்து நிவர்த்தி தரக்கூடியவள் இந்த வாராகி அம்மன். காலத்திரு தோஷம், ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் காலத்திரு தோஷம், சர்ப்ப தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது ஒருத்தருக்கு வாழ்க்கையில். அந்த தோஷங்களிலிருந்து ஒருத்தர் விடுபட்டு வெளியில் எடுத்துன்னு வரணும்னா வாராகி அம்மனை வழிபட்டால் போதுமானது. மாங்கல்ய தோஷம், திருமண தடை, சும்மா எத்தனையோ பெண்கள் இல்லை, எல்லா பெண்களுக்குமே தான் சுமங்கலியாக போகணுன்னு தான் ஆசை. அப்போது அந்த சுமங்கலியாகவே இருக்கிறதுக்கு இந்த அம்பாள் வந்து அருள் புரியும். புத்திர தோஷம், புத்திர பாக்கியம், கல்வியில் வெற்றி, அதற்கும் வாராகி அம்மன் தான் வழி பண்ணுவாள். பயம், இன்னைக்கு ஏதோ ஒரு இதில் கூட சொல்லுவாங்களே, இதுனா பயம், அதுனா பயம், அந்த மாதிரியான பயங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியம், அஷ்டைஸ்வரியமும், தெய்வ சக்தியும் கிடைக்கிறதுக்கு வாராகி அம்மனை வழிபட்டால் போதுமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, நட்பாக இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெட்டுக்குத்து பகையாக போயிடும். அந்த மாதிரி பகைவர்கள் நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாங்க. ஏதாவது உயிர் சேதம், சில எதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் மறக்கக்கூடாது. அதனால தான் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் கொடுக்குற தகவல் வந்து ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு. ஸோ அதற்காக உங்களுக்காக இருக்கிற எல்லா இதையும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, மனசில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இதாகலையோ அதாகலையோ, இது நடக்குமோ அது நடக்காதோ, இது நடக்கலையே இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மேல் படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஏதாவது தடைகள் இருக்கலாம். அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் நீக்கி
நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், சங்கடங்கள் எல்லாத்தையும் நீக்கி தரக்கூடியவள் வாராகி அம்மா. அம்மா, அவ்வளோதான். அதாவது அம்மா அப்படின்னாலே கருணை. இந்த தாய் வந்து கருணையே உள்ளம் கொண்ட தாய். எந்த அம்மாவும் அப்படி தானே, தன்னுடைய குழந்தைய எந்த தாயும் தண்டிக்க மாட்டா இல்லையா? இந்த அம்மா மட்டும் என்ன விதிவிலக்கா? ஸோ நிறைய பேருக்கு சில பேர் வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. சமீபத்தில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. இருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா ஓகே, ரைட்டு, பரவாயில்ல, அது வேறு பிரச்சனை. உன்னால் இது கூட வச்சுக்க முடியாதா, நீலாம் என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தன்மானத்தில் அடிச்சிருக்காரு. அது அவருக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, சுவாமி ஏதாவது பண்ணுங்க, நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வரணும், நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு தானே வந்திருக்கோம் இல்லையா? அப்போது எல்லாமே சாதிக்கணும்னு நினச்ச எல்லாம் நிறைய விஷயங்களில் சோதனையாக மாறும். அந்த சோதனையிலிருந்து திரும்ப நம்மளை வந்து சாதிக்க வைக்கக்கூடிய அம்பாள் இந்த வாராகி அம்மன். சகல அரிஷ்ட தோஷம், ஓகே, பீடைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும். விவாக தடை, சந்தான தடை, சந்தான பாக்கியம், ஓகே, இதெல்லாம் வாராகி அம்மனை வழிபட்டால் கிடைக்கும். நிறைய பேருக்கு பூமி ரீதியான சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். வாராகி அம்மனை வழிபட்டு சொத்து ரீதியான பலன் அதெல்லாம் நீங்கள் திரும்ப பெறலாம். சில பேர் வீட்டில் வாஸ்து தோஷம் ரொம்ப இருக்கும். இன்றைக்கி வந்து இது ரொம்பவே இதுவாக போச்சு. ஸோ வாராகி அம்மனுடைய ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோவுக்கு உயிர் கொடுத்து, அதாவது பிராணசக்தியை ஃபோட்டோவுக்கு கொடுத்து சரிவர பூஜை பண்ணி வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷம் விலகும். பில்லி, சூன்யம், செய்வினை, ஏவல் இதெல்லாம் விலகும். உடல் ரீதியான உபாதைகள், அப்புறம் முக்கியமாக இந்த சித்த பிரம்ம பிடிக்கிறது அப்படின்வாங்க. அதுதான் பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரத்தில் இந்த சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு கோலே இல்லாமல் சுற்றுவாங்க. நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் அவங்களால வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது தடைகள் இருக்கும், இல்லை அவங்களோட திறமைகள் வெளிவராமல் இருக்கும். அது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. பல பேருக்கு அது நடந்திருக்கு. எனக்கே நடந்திருக்கு. ஓகே, நான் வந்து ஏதோ ஒரு இதுக்கு வந்தேன், ஒரு டைரெக்ஷன் இல்லாமல் சுற்றின்னு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அம்பாளுடைய வழிகாட்டுதல் பேரில் இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஒரு தெளிவு இல்லாமல் சுற்றின்னு இருப்பாங்க. இந்த அம்பாளை வழிபட்ட ஒரு தெளிவு வரைக்கும். ரெண்டாவது இந்த டிப்ரெஷன். இன்றைக்கி வந்து டிப்ரெஷன், சிசோஃப்ரீனியா, ஸ்கைசோஃப்ரீனியா அப்படின்றது அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வே சாதாரணமாக போயிடுச்சு. என்னமோ நான் போய்ட்டு இந்த ஹோட்டலில் டீ சாப்பிட்டேன், அந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டாங்கிற மாதிரி சிசோஃப்ரீனியா, டிப்ரெஷனுங்கிறது இன்றைக்கி ரொம்பவே சாதாரணமாக போயிடுது. அந்த மாதிரி சித்த பிரம்ம பிடிச்சி இருக்கிறவா வாராகி அம்மனை வழிபட்டா அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோர்ட்டு கேஸுன்னு சுற்றுவாங்க. தேவையில்லாமல் ஒரு கேஸு விஷ்ணு கார்டை கூட கொடுக்காம எவனோ ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு இருப்பான். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு உங்களை விட்டு போகணுன்னா வாராகி அம்மனை வழிபட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. வீடு வாங்குறதுக்கு இன்றைக்கி என்ன தான் லோன் வந்து சுலபமாக கிடைச்சாலும் அவங்களால அவ்வளோ சுலபமாக அந்த வீடு வாங்க முடியாது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி லாபம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கனாக்கா அந்த பூமியிலேருந்து கிடைக்க வேண்டிய லாபம் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது, இல்லை அழிஞ்ச வரைக்கும் விற்கணுன்ற மாதிரி போகும். இந்த அம்பாளை வழிபட்டு பிரார்த்தனை பண்ணால் அந்த மாதிரி பூமி லாபங்கள் கிடைக்காத இடத்துல கூட பூமி லாபம் கிடைக்கும்.
இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், இல்லை இங்கே போய் இந்த நம்பர் பார்த்தேன், அங்கே போய் அந்த நம்பரை பார்த்தேன், அங்கே போயிட்டு இந்த நண்பரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பேங்க்கில் போய் இவ்வளோ கடன் வாங்கினேன், அந்த பேங்க்கில் போய் அவ்வளோ கடன் வாங்கினேன், இன்னொரு பேங்க்கில் போய் இவ்வளோ கடன் வாங்கினேன், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி பெரிய கடனாளியாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு வாராகி அம்மன் தான் தீர்வு. ஸோ கடன் தொல்லையாக இருக்கட்டும், இல்லை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், வாராகி அம்மன் தான் தீர்வு. கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பில்லி சூன்யம் செய்வினை சொல்லிட்டேன். நினைத்த காரியங்கள் கைகூட. மனசில் அடியவரி செயல் எவை விட்டுனா அவை தரல் வீட்டவர்கள் பெருமாளே நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருப்புகழில் வரும். திருவக்கரை திருப்புகழ் கலகலநாச்சில அப்படின்ற ஒரு பாட்டு. அது மாதிரி அதில் கடைசியில் அடியவரி செயல் எவை விட்டுனா அவை தரல் வீட்டவர்கள் பெருமாளே அப்படின்னு முடியும். அப்போ நம்ம மனசில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய தாய் இந்த வாராகி அம்மன். ஓகே, அதுக்கப்புறமா இன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னா பஞ்சமி நாள், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், பஞ்சமி நாள் அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபட்டு நீங்கள், அதாவது பரிபூர்ண சரணாகதி, அம்மா நானும் என் குடும்பமும் எங்களுடைய மனம், வாக்கு, காயம், மமக்காரம், அகங்காரம் ஆகிய 5ஆலும் உன்னுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடைகிறோம். தயவு செய்து எங்களுடைய நமஸ்காரங்களை ஏற்று எனக்கு என் குடும்பத்துக்கும் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கொடு அப்படி நம்ம எப்போ பிரார்த்தனை பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கைக்கு அம்பாள் பொறுப்பு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான எப்படி அம்பாளை வழிபடலாம் அப்படின்னா, இந்த தாழம்பூ குங்குமம் இருக்கு இல்லையா, எனக்கு எதுவும் தெரியல, அம்பாளை எப்படி வழிபடணும்னு தெரியல. அப்போது என்னுடைய சேனலில் வாராகி அம்மனுடைய மூலமந்திரத்தை போட்டிருக்கேன். இந்த குங்குமம், இது பேர் தாழம்பூ குங்குமம்னு பேர். இந்த தாழம்பூ குங்குமத்தை கொஞ்சோண்டு கையில் எடுத்து ஒரு மூலமந்திரத்துக்கும் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனை பண்ணி, சரி என்னால் சொல்ல முடியல, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சொல்ல முடியல, சொல்கிற இடத்துல இரு. சொல்ல முடியலையா, சொல்கிறத அட்லீஸ்ட் கேட்டுக்கோ. செவி வழி ஞானம் தான் குருக்கிட்டேன்னு சிஷியனுக்கு வருது, செவி வழி ஞானம் தான். ஓகே, செவி வழியாக கேட்டுண்டு ஒரு மூலமந்திரத்துக்கும் குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுண்டு அந்த குங்குமத்தை புரு மத்தியில் இட்டுண்டு வர வர தாய் வந்து என்றைக்குமே வந்து ஒரு தாய் குழந்தைய தண்டிக்க மாட்டான். எப்படின்னா, ஒரு மழலை, எல்லாருமே அம்மா வயிற்றில் பிறந்த உடனே ஏபிசிடி சொல்லணும் வருது இல்லையே, மழலை பேச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து கரெக்டாக பேச சொல்லி தருவாளே தவிர்த்து தண்டிக்க மாட்டான். அதாவது நம்ம சத்தியத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும்போது. ஓகே, நிறைய பேர் அம்மா தண்டிக்க மாட்டான், நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதற்கு அர்த்தம், நான் தர்மத்துடைய பாதையில் இருக்கேன், தப்பே பண்ணாலும் அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தர்மத்துடைய பாதையில் கூட்டிட்டு வா அப்படின்னா தாராளமாக பண்ணுவான். ஏன்னா எந்த தாயும் கருணையே உள்ள கொண்டவன். அப்போது நீங்கள் வந்து இந்த சிவப்பு குங்குமம், சிவப்பு கலர் பூ, ரெட் ரோஸ், ஓகே, அரளியில் செவ்வரளின்னு இருக்குது அந்த பூ, அதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு நீங்கள் பூஜிக்கலாம். அம்பாளை சிவப்பு நிற உடை, அது ஓம் சக்தி அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவப்பு நிற உடை. அப்புறம் எமரால்டு, அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் எமரால்டு. அந்த கல் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, முடிஞ்சதுன்னா அதை போட்டுக்கோங்க, ஒன்றும் இது இல்லை. அப்புறம் மாதுளை பழம், ரொம்ப விசேஷமான ஒரு இது என்னென்னா மாதுளை, அது பிள்ளையாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அம்பாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். தாமரை, அப்பா இது வந்து பூவை சொல்கிறேன்ப்பா, கட்சி சிம்பிளை சொல்லலை. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா தாமரை அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ தாமரை பூ அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தனம், சாம்பிராணி வந்து போட்டாக்க வீட்டில் ரொம்ப விசேஷம். அதாவது
சாம்பிராணிலேயே மகிஷாசின்னு இருக்குது. அது போன்ற துர்தேவதைகள் எதுவும் அண்டாது. சாம்பிராணி, மகிஷாசி, வெங்குல்யம், குங்குல்யம், வெண்கடுகு இதை நீங்கள் சாம்பிராணிலே போட்டு வீடு ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற துர்தேவதைகள் எல்லாம் வெளியில் ஓடிடும். அது அது ஒன்று வாசனை திரவியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். சில நேரங்களில் இப்போ நிறைய இன்றைக்கி எத்தனையோ ஊதுபத்தியிலேயே இதெல்லாம் கலந்து வருது. அந்த மாதிரி ஊதுபத்தி கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சாம்பிராணி இந்த கோனில் இதில் வருது, கோன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். ஒன்று தேங்காய் மட்டையில் இல்லை கோகோனட் சீல், ஓகே, அதை அடுப்பில் வச்சு சுட வச்சு அது தணல் வர நேரத்தில் எடுத்து அதில் இந்த சாம்பிராணியை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்ச சாம்பிராணியை நீங்கள் போட்டு பண்ணிட்டு வர சூப்பராக இருக்கும். வீடு அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு வர சகல சௌபாகியம் ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு குருநாதரையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் அமோகமாக இருந்தோம், சௌக்கியமாக இருந்தோம், க்ஷேமமாக இருந்தோம். குருநாதர் ஆசீர்வாதத்தில், அம்பாள் அனுகிரகத்தில் அமோகமாக இருந்தோம், சௌக்கியமாக இருந்தோம், க்ஷேமமாக இருந்தோம். ஜெய ஜெய் சங்கர ராஜசங்கர்.